ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் தூதுவளை இலைகள், கருவேப்பிலை இலைகளில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள் மற்றும் ஒரு ஹெல்த்தியான உடலுக்கு ரொம்பவுமே ஆரோக்கியமான எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாத தூதுவளை இலைகள், கருவேப்பிலை இலைகள் மற்றும் கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் இதெல்லாம் யூஸ் பண்ணி, கூடவே பார்த்தோன்னா எள்ளு, அது எல்லாமே யூஸ் பண்ணி ஒரு உடலுக்கு ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகள் நிறைந்த ஒரு சட்னி ரெசிபி எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தூதுவளை இலைகளில் பார்த்தோன்னா, இப்போது நம்ம ரெடி பண்ணக்கூடிய இந்த தூதுவளை துவையல் பார்த்தோம்னா நல்லெண்ணெயில் வதக்கி நம்ம செய்கிறப்போ பார்த்தோன்னா உடல் உஷ்ணம் குறையும்னு சொல்லலாங்க. நிறைய பேருக்கு உடல் ஹீட்னால பார்த்தோன்னா உடல் ஹீட் அதிகமாக இருக்கிறப்ப கண் பொங்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தலைமுடி பார்த்தோன்னா அதிகமாக கொட்டும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க பார்த்தோன்னா இந்த தூதுவளை இலைகளை நல்லெண்ணெயில் வதக்கி நம்ம துவையல் செஞ்சு சாப்பிட்டுட்டு வரப்போ உடல் உஷ்ணம் கண்டிப்பாக நார்மலாக குறையும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா இந்த தூதுவளையை பார்த்திங்கன்னா பொடி மாதிரியே பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி சாப்பிடலாம். இந்த தூதுவளை பொடி பார்த்தோன்னா நம்ம ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரப்போ அந்த கபம் இருக்கு இல்லையா, அந்த கபம் நீங்கும்னு சொல்லலாம், கவனம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நிறைய பேருக்கு இப்போ கிளாஸ்லாம் லெசன் நடத்துகிறப்போ பார்த்தோன்னா கவனம் அந்த இடத்துல கவனிக்கிற மாதிரி இருப்பாங்க. பட் ஆனால் பார்த்திங்கன்னா அவங்களோட சிந்தனைகள் எண்ணம்லாம் பார்த்தோன்னா வேறு பக்கம் இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க பார்த்திங்கன்னா இந்த தூதுவளை பொடியை பார்த்தோன்னா இட்லியில் தொட்டு சாப்பிடலாம், அல்லது நம்ம சாப்பாட்லேயுமே பார்த்தோன்னா பொடி வச்சு நல்லெண்ணெய் லைட்டாக ஆட் பண்ணி சால்ட்டு தூளுப்பு ஆட் பண்ணியும் பார்த்தோன்னா சாப்பிட்டுட்டு வரலாம். அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வரப்போ பார்த்திங்கன்னா அவங்களோட கபம் நீங்கி கவனம் பார்த்தோன்னா அதிகரிக்கும்னு சொல்லலாங்க. கபம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, கபம்ங்கிறது அந்த மார்பு சளி, தொண்டை சளி இதெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா, நெஞ்சு சளி இந்த மாதிரி கட்டிக்கிட்டு இருக்கு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மார்பு சளி, நெஞ்சு சளியெல்லாம் நீக்கக்கூடிய தன்மை இந்த தூதுவளைக்கு நார்மலாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இந்த தூதுவளை பொடியை நம்ம ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரப்போ அந்த கபம், மார்பு சளி, நெஞ்சு சளி இதெல்லாம் நீக்கி நம்மளோட கவனத்தை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. கவனத்தை அதிகரிக்கக்கூடிய தன்மை பார்த்திங்கன்னா இந்த தூதுவளை இலைகளுக்கு இருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம மூலிகை இப்போ நம்ம ரெகுலராக நம்ம ஒரு மூலிகையை ஒரு நாட்டு மருந்து மாதிரி நம்ம எடுத்துகிட்டு வரப்போ பார்த்திங்கன்னா அந்த அந்த நாட்களில் மட்டும் அசைவம் நம்ம சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நம்ம இயற்கை மூலிகள் நம்ம ஏதோ ஒரு இப்போ மஞ்சக்காமலைக்கு எடுக்கிறோமோ, இல்லை இந்த மாதிரி வேறு ஏதோ ஒரு பிரச்சனைக்காக நம்ம நாட்டு மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றப்ப அந்த டைமில் நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுங்க. அதே மாதிரி இப்போ இந்த தூதுவளை இலைகளில் பார்த்தீங்கன்னா நெஞ்சு சளி, தீராத சளி, வறட்டு இருமல் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய நம்ம சின்ன குழந்தைகள்லேருந்து நிறைய பேருக்கு நம்ம கேள்விப்பட்டுருக்கோம் இல்லையா, அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ரெகுலராக இந்த தூதுவளைகளை பார்த்திங்கன்னா ரசம் மாதிரியும் வச்சு கொடுக்கலாம், துவையல் மாதிரியும் செய்து கொடுக்கலாம். இந்த மாதிரிலாம் நம்ம ரெகுலராக செய்து கொடுத்துட்டு வரப்போ நெஞ்சு சளி, அந்த வறட்டு இருமல், குழந்தைகளுக்கெல்லாம் கட்டி கட்டியாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நெஞ்சு சளியெலாம் பார்த்திங்கன்னா நார்மலாகவே பார்த்திங்கன்னா சரியாகிடும்னு சொல்லலாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த தூதுவளை இலைகள், அதோட இலைகள், தண்டு, பூ, இலை, வேர், காய், கனின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுலேயுமே பார்த்திங்கன்னா அதிகமான மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. இப்போ இந்த தூதுவளை இலைகளில் பார்த்தோன்னா கால்சியம் சத்து பார்த்தீங்கன்னா மிக அதிக அளவில் இருக்குது. அதனால் பார்த்தோன்னா நம்மளோட எலும்புகளுக்கும் பற்களுக்கும் பார்த்திங்கன்னா மிக அதிக நன்மை கொடுக்குது. அதாவது நம்மளோட போன்ஸை பார்த்தோன்னா ஸ்ட்ராங்காகவும் உறுதியாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுருக்கக்கூடியதுன்னு சொல்லலாங்க. இப்போது பற்களில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த தூதுவளை இலை கூட பார்த்தோன்னா பருப்பு, நெய் இந்த மாதிரிலாம் பார்த்தோன்னா சமைச்சு நம்ம சாப்பிட்டுட்டு வரப்போ பார்த்தோன்னா அந்த பற்கள் ஓரத்தில் பார்த்திங்கன்னா ரத்த கசிவு ஏற்படும் இல்லையா, அந்த மாதிரி ரத்த கசிவு ஏற்படுது. அந்த பற்களில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், அந்த பற்களோட எண்ணாமல்லாம் பார்த்தோன்னா ஸ்ட்ராங்காக உறுதியாக வச்சுக்கிறதுக்கு பார்த்தோன்னா இந்த தூதுவளை இலைகள் கூட பார்த்தோன்னா அந்த பருப்பு, நெய் பார்த்தோன்னா கலந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு வரப்போ இந்த பற்கள் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். நம்மளோட எலும்புகளை உறுதியாக வச்சுக்கிறதுக்குமே பார்த்தோன்னா இந்த மாதிரி பருப்பு, நெய் பார்த்தோன்னா கலந்து நம்ம சமைச்சு சாப்பிட்டுட்டு வரலான்னு சொல்லலாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா இப்போல்லாம் நிறைய பேருக்கு தும்மல், ஒற்றை தலைவலினால ரொம்ப அவதிப்படுவாங்க. அதே மாதிரி இருமல், வறட்டு இருமல் இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் மூச்சு திணறல் பிரச்சனை, அதே மாதிரி இந்த சளி தொந்தரவு ரெகுலராக நிறைய பேருக்கு சளி விடவே விடாது. அந்த மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அவங்களாம் பார்த்தோன்னா இந்த தூதுவளை ரசம் மாதிரி இல்லைன்னா சூப் மாதிரி பார்த்தோன்னா செய்து சாப்பிடலாங்க. இந்த தூதுவளை ரசம் பார்த்தோன்னா நார்மலாக நம்ம சாப்பாட்லேயும் கலந்து சாப்பிடலாம், இல்லை சூப் மாதிரி வச்சு நம்ம ரெகுலராகவுமே குடிச்சிட்டு வரலாம். இந்த மாதிரி குடிச்சிட்டு வரப்போ பார்த்தோன்னா அந்த தும்மல் பார்த்தோன்னா
கண்டிப்பாக சரியாயிடும்னு சொல்லலாம். தும்மல், தலைவலி, இந்த இருமல், மூச்சு திணறல், சளி, நெஞ்சு சளி, இந்த தீராத சளி இருந்துகிட்டே இருக்குது எந்நாளும் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க வந்து பார்த்தோன்னா, இந்த தூதுவளை ரசம், சூப் மாதிரி செய்து வந்து பார்த்தோன்னா, நம்ம வந்து நார்மலாக அதை ஆற வச்சு வெது வெதுப்பாக இருக்கிறப்ப நம்ம வந்து குடிச்சிட்டு வரப்போ வந்து பார்த்தோம்னா, இந்த எல்லா பிரச்சனையுமே வந்து பார்த்தோன்னா சரியாகும்னு சொல்லலாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா, ஒரு தூதுவளை இலைகள் வந்து ஒரு 5 இலைகள் எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி கல்லுப்பு எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா, நம்ம கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு அம்மியில் இல்லைன்னா ஒரு இடிக்கல்ல வந்து பார்த்தோன்னா இடித்து அந்த சாறை நம்ம எடுத்து அந்த சாறை கொதிக்க வச்சு நம்ம குடிச்சிட்டு வரப்போ வந்து பார்த்தோன்னா, அந்த தீராத நெஞ்சு சளி, இருமல் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக கட்டுக்குள் வரும் அப்படின்னு சொல்லலாங்க. என்னென்னா 5 தூதுவளை இலைகள், சின்ன வெங்காயம், கல்லுப்பு இதை நல்லா இடித்து அந்த சாறை எடுத்து அந்த சாறை நம்ம குடிச்சிட்டு வரப்போ நெஞ்சு சளி, அந்த சாறை கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வரப்போ நெஞ்சு சளி, இருமல் வந்து பார்த்தோன்னா சரியாகும்னு சொல்லலாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா, இப்போ இந்த தூதுவளை இலைகள் இருக்குல்ல, அந்த இலைகளை வந்து வெறுமனே பச்சையாக நம்ம அரைச்சி தோசை மாவு கூட நம்ம வந்து கலந்து அந்த தோசை மாதிரி ஊற்றியும் சாப்பிட்டுட்டு வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா சப்பாத்தி மாவுலாம் பிசையும் இல்லையா, அப்படி சப்பாத்தி மாவு பிசைகிறப்ப இந்த தூதுவளை இலையோட அந்த சாறை வந்து பார்த்தோன்னா அந்த தண்ணி வாட்டர் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த சாறை நம்ம ஆட் பண்ணியும் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு நம்ம வந்து போட்டு சப்பாத்தி மாதிரி போட்டு நம்ம சாப்பிட்டுட்டு வரப்பயுமே வந்து பார்த்தோன்னா, அந்த தொண்டை வலி வந்து பார்த்தோன்னா சரியாகும்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு தொண்டையில் வலி இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க வந்து பார்த்தோன்னா, இந்த தூதுவளை இலைகளை வந்து அரைச்சி தோசை மாவு கூடயும் சப்பாத்தி மாவு கூடயும் நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வரப்போ தொண்டை வலி வந்து கண்டிப்பாக சரியாகும்னு சொல்லலாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா, இந்த தூதுவளை இலை இருக்கு இல்லையா, அந்த தூதுவளை இலைகளை வந்து நெய்யில் வதக்கி நம்ம வாரத்தில் 2 நாள் சாப்பிட்டுட்டு வரப்போ வாயு சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து தீர்வுக்கு வரும்னு சொல்லலாம். நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா வாயு தொந்தரவுனால நிறையவே அவதிப்படுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க இந்த தூதுவளை இலைகளை வந்து நெய்யில் வதக்கி நம்ம வந்து துவையல் மாதிரி செஞ்சு வாரத்தில் 2 நாள் நம்ம சாப்பிட்டுட்டு வரப்போ அந்த வாயு சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து தீர்வுக்கு வரும்னு சொல்லலாம். இதே போன்று வந்து பார்த்தோன்னா, இந்த தூதுவளை இலைகளோட அந்த பூக்கள் இருக்குல்ல, அந்த பூவுலையுமே நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குன்னு சொல்லலாம். இந்த தூதுவளை இலைகளோட அந்த பூவை வந்து பார்த்தோன்னா, பாலில் நம்ம வந்து வேக வச்சு அதை வந்து நம்ம சாப்பிட்டுட்டு அந்த பால் அப்படியே நம்ம குடிச்சிட்டு வரப்போ வந்து பார்த்திங்கன்னா, நினைவாற்றல் வந்து பெருகும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா, இந்த தூதுவளை இலைகளில் பாலில் வேக வச்சு சாப்பிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நெய்யில் வதக்கி தயிர் கூட கலந்தும் வந்து பார்த்தோன்னா நம்ம சாப்பிடலாம். இந்த மாதிரியெல்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு வரப்போ நமக்கு வந்து நினைவாற்றல் பெருகும். நிறைய பேருக்கு சின்ன குழந்தைங்களுக்குலேருந்து பெரியவங்க வரைக்குமே ஞாபக மறதி நிறைய இருக்கும். எங்கன்னா வச்சோன்னு சொல்லி மறந்துடுவாங்க பெரியவங்க. சின்ன குழந்தைகளுமே வந்து பார்த்தோன்னா படிக்கிறது மறந்துடுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கவங்க இந்த தூதுவளை இலைகள் அந்த பூவை வந்து பார்த்தோன்னா பாலில் வந்து பார்த்தோன்னா வேக வச்சும் குடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நெய்யில் வதக்கி தயிர் கூட வந்து கலந்து சாப்பிட்டுட்டு வரலாம். அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வரப்போ நினைவாற்றலை பெருக்கக்கூடிய தன்மை வந்து இந்த தூதுவளை இலைகளோட அந்த பூக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தூதுவளை சாறு இருக்குது இல்லைங்களா, அந்த தூதுவளை சாரோட நம்ம தேன் வந்து பார்த்தீங்கன்னா கலந்து நம்ம சாப்பிட்டுட்டு வரப்ப அந்த தீராத ஆஸ்துமா பிரச்சனையினால் அவதிப்படுறவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்துமா பிரச்சனையை வந்து கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லலாங்க. அந்த தூதுவளை இலைகளோட அந்த சாறு கூட வந்து பார்த்தீங்கன்னா தேன் கலந்து நம்ம சாப்பிட்டுட்டு வரப்ப தீராத அந்த ஆஸ்துமா பிரச்சனை கூட வந்து பார்த்தீங்கன்னா குறையும்னு சொல்லலாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தூதுவளை இலைகளோட மஞ்சள், சீரகம், மிளகு, இஞ்சி, வெங்காயம் இதெல்லாம் சின்ன வெங்காயம் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை நல்லா வதக்கி ரசம் மாதிரி வச்சு நம்ம சாப்பிட்டுட்டு வரப்போ நுரையீரலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். நுரையீரல் பிரச்சனையினால வந்து பார்த்திங்கன்னா நிறைய இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சர்ஜரி பண்ணுறாங்க. நிறைய ப்ராப்ளம்ஸ் ஏற்படுது இல்லையா, நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய தன்மை, அதாவது நுரையீரலை ஸ்ட்ராங்காகவும் வச்சுக்கக்கூடியது, அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணக்கூடியதுன்னு சொல்லலாம். அதாவது இந்த தூதுவளை இலைகள், மஞ்சள், சீரகம், மிளகு, இஞ்சி, சின்ன வெங்காயம் இதெல்லாம் வதக்கி நம்ம வந்து ரசம் மாதிரி வச்சு சாப்பிட்டுட்டு வரப்போ வந்து பார்த்தோன்னா நுரையீரலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இந்த தூதுவளை இலைகளோட அந்த பழத்துலையுமே வந்து பார்த்தோன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குன்னு சொல்லலாம். அந்த பழத்தை வந்து நம்ம பொடி மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு வரப்போ மார்பு சளி வந்து பார்த்தோன்னா சரியாகும்னு சொல்லலாம். மார்பு சளியை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த தூதுவளை இலைகளோட அந்த பழம் இருக்கு இல்லையா, அந்த பழத்துக்கு வந்து இருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா, இப்போ ரீசெண்ட் ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த தூதுவளை இலைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, புற்றுநோயை கூட வந்து பார்த்தீங்கன்னா, தடுக்கக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லி ரீசெண்ட் ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. அதாவது புற்றுநோயை வந்து பார்த்தீங்கன்னா, தடுக்கக்கூடிய அருமருந்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தூதுவளை இலைகளுக்கு இருக்குன்னு சொல்லலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா
இப்போல்லாம் நிறைய பேர் நெய் காய்ச்சுவோம் இல்லையா? அந்த மாதிரி நெய் வந்து நம்ம வீட்டிலேயே காய்ச்சுவோம். பாலாடை எடுத்து வச்சு காய்ச்சுவோம். இல்லைன்னா வெண்ணெய் மாதிரி நம்ம எடுத்து வச்சு காய்ச்சுவோம். அந்த மாதிரி நெய் வந்து நம்ம வீட்டிலேயே காய்ச்சறப்ப இந்த தூதுவளை இலைகளையும் அதில் போட்டு நம்ம காய்ச்சிட்டு அந்த நெய்யை நம்ம யூஸ் பண்ணிட்டு வரப்போ வந்து பார்த்தோன்னா அதிக மருத்துவ குணம் நிறைந்தது அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தோன்னா தெய்வ மூலிகை, ஆன்மீக மூலிகைன்னு கூட இந்த தூதுவளை இலைகளை வந்து சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா அந்த அளவுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் வந்து நிறைந்திருக்கக்கூடிய ஒரு இலை வந்து பார்த்தோன்னா தூதுவளை இலைகள்னு சொல்லலாம். பழங்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தூதுவளை இலைகளை வந்து நாட்டு மருந்தில் வந்து அதிக அளவில் ஒரு மூலிகை மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. தெய்வ மூலிகை, ஆன்மீக மூலிகை, அந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் நிறைந்தது இந்த தூதுவளை இலைகள்னு சொல்லலாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த தூதுவளை இலைகளை வந்து ஒரு கசக்கி நாட்டு மருந்தில் வந்து அதை தயாரித்து ஒரு உருண்டை மாதிரி ரெடி பண்ணி தருவாங்க. அது வந்து என்ன இலைன்னு கூட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கனால அதை வெளியில் சொன்னால் அது வந்து பழிக்காமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையினால அந்த நாளில் வந்து அவ்வளோ சீக்ரெட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூலிகையை வந்து பாதுகாத்து பராமரிச்சுட்டு வந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கிறதுனால இதை வந்து தெய்வ மூலிகை, ஆன்மீக மூலிகை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த தூதுவளை இலைகள் வந்து பார்த்தீங்கன்னா கபத்தை அரிக்கும், கவனத்தை உண்டு பண்ணும், கரணத்தை ஓயச் செய்யும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கபம் அப்படின்னா மார்பு சளி, நெஞ்சு சளி இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து பார்த்தீங்கன்னா நீக்கக்கூடிய தன்மை வந்து இந்த தூதுவளை இலைகளுக்கு இருக்குது. அதே மாதிரி இப்போ வந்து கவனத்தை உண்டு பண்ணும் அப்படின்னா நிறைய பேர் மெடிடேஷன் பண்ணுவோம், கிளாஸில் கவனிச்சிட்டு இருப்பாங்க குழந்தைங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப அவங்களோட கவனம் அந்த இடத்துல வந்து இருக்காது. அதாவது கவனிக்கிற மாதிரி இருக்கும், மெடிடேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் பார்க்குறவங்களுக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கவனம், சிந்தனைகள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இல்லாமல் வேறு சைடு எதையோ நம்ம நினச்சிட்டு இருப்போம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த தூதுவளை இலைகளை வந்து நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வரப்போ வந்து பார்த்தோன்னா கவனத்தை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கரணத்தை ஓயச் செய்யும் அப்படின்னா மனம், புத்தி, சித்தம் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஓயச் செய்யக்கூடாது. தூங்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தூக்கமே வராமல் பல சிந்தனைகள்னால நம்ம எதையோ நம்ம நினச்சிட்டு தூக்கம் வராமல் இருப்போம் இல்லையா? அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த தூதுவளை இலைகளை ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரப்போ கரணத்தை ஓயச் செய்யும். அதாவது நல்ல தூக்கம் வரும்னு சொல்லலாம். இது எல்லாத்தையும் சாந்தப்படுத்தி நல்ல தூக்கத்தை வர செய்யும்னு சொல்லலாங்க. ஸோ அந்தளவுக்கு மருத்துவ குணங்கள் வந்து இந்த தூதுவளை இலைகளில் இருக்குதுன்னு சொல்லலாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இந்த துவையலை நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கருவேப்பிலை இலைகள் இருக்குது. அந்த கருவேப்பிலை இலைகளில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ கருவேப்பிலை இலைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு நம்ம வந்து நார்மலாக நம்ம சமையலில் வந்து நறுமணத்துக்காக தான் நம்ம கருவேப்பிலை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். பட் ஆனால் அதெல்லாம் தவிர்த்து ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலை இலைகளில் இருக்குதுன்னு சொல்லலாம். நார்மலாகவே வந்து பார்த்தோன்னா நம்ம பச்சையாக கூட வெறும் வயிற்றில் சாப்பிடலாம். அப்படி அதிகபட்சம் வந்து பார்த்தோன்னா 6லேருந்து ஒரு 8 இலைகள் தான் வந்து பார்த்தோன்னா வெறுமனே நம்ம வந்து சாப்பிட்றது பாதுகாப்பானது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நிறைய பேருக்கு புண்கள்லாம் இருக்கும். அது வந்து சீக்கிரமாகவே ஆறாது. அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம புண்கள் வந்து மருந்து நிறையா போட்டுட்டும் இருப்போம், ஆறாமல் இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க வந்து பார்த்தோன்னா கருவேப்பிலை இலைகளை நம்ம ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரப்போ வயிற்றில் இருக்கக்கூடிய புண்கள்லேருந்து புண்கள் வந்து பார்த்தோன்னா ஆற்றக்கூடிய தன்மை வந்து இந்த கருவேப்பிலை இலைகளுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா முடி கொட்டிகிட்டே இருக்கும், முடி வளரவே வளராது, முடி நிறைய முடி இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை முடி சம்மந்தமான பிரச்சனை இருக்கவங்களுமே வந்து பார்த்தோன்னா கருவேப்பிலை இலைகளை வந்து ஸ்கிப் பண்ணாமல் துவையல் மாதிரி செய்து சாப்பிட்லாம். அதை அரைச்சி நம்ம தோசையிலையும் கலந்து சாப்பிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா கருவேப்பிலை இலைகளை வெறுமனேவும் சாப்பிடலாம். கருவேப்பிலை இலைகளை மோரில் அடித்து நம்ம மோர் மாதிரி அதே கருவேப்பிலை மோர் ஜூஸ் அந்த மாதிரி நம்ம வந்து குடிச்சிட்டு வரலாம். இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு வரப்போ முடி வந்து பார்த்தோன்னா நல்லா ஷைனிங்காக வளரும், முடி கொட்டவே கொட்டாதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இந்த கருவேப்பிலை இலைகளில் பழம் இருக்கு இல்லையா? அந்த பழமும் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ குணங்கள் நிறைந்ததுன்னு சொல்லலாம். டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பழம் நம்ம வந்து சாப்பிட்டுட்டு வரப்போ வந்து பார்த்தோன்னா முடி வந்து பார்த்தோன்னா கொட்டுறது அப்படியே ஸ்டாப் ஆகிடுன்னு சொல்லலாம். கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடுன்னு சொல்லலாம். இந்த கருவேப்பிலை இலைகளோட இந்த பழத்தை வந்து ஹேர் பேக் மாதிரியுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரியுமே வந்து பார்த்தோன்னா சீரம் எதுவும் தேவைப்படாது அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் முடிக்கு வந்து பார்த்தோன்னா சீரம்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா சீரம் யூஸ் பண்ணுறவங்க இயற்கையான வழியில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த கருவேப்பிலை இலைகளோட அந்த பழத்தை வந்து பார்த்திங்கன்னா ஹேர் பேக் மாதிரி போட்டு சீரம் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லலாம். அதே மாதிரி ட்ரைனஸ்ஸு போக்கக்கூடியது, ஹேரை வந்து பார்த்தீங்கன்னா ஷைனிங்காக வச்சுருக்கக்கூடியதுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலை இலைகளோட பழம்னு சொல்லலாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா கிச்சனில் வந்து நம்ம வாசனைக்காக, டேஸ்ட்டுக்காகவுமே வந்து பார்த்தோன்னா இந்த கருவேப்பிலை இலைகளை வந்து கடைசியாக நம்ம வந்து இப்போ சாம்பார் வைக்கிறோம், குழம்பு வைக்கிறோம், இந்த மாதிரி வைக்கிறப்ப அதை இறக்கி வைக்க போகிற நேரத்தில் நம்ம வந்து கருவேப்பிலை இலைகளை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா
பச்சை கருவேப்பிலை இலைகள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கருவேப்பிலை இலைகளை வந்து ரெண்டாக அப்படியே பிச்சு நம்ம வந்து லாஸ்ட்டாக போட்டு இறக்குறப்ப பாருங்கள் அதோட வாசனை வந்து தனியாகவே தெரியும் நம்மளோட சாம்பாரில் வந்து பார்த்திங்கன்னா குழம்புலையுமே. அதே மாதிரி இந்த கருவேப்பிலை இலைகளில் வந்து பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட், புரோட்டீன், பாஸ்பரஸ், அயன், விட்டமின் சி, விட்டமின் ஏ, இரும்பு சத்து இது எல்லாமே இருக்குதுன்னு சொல்லலாம். இவ்வளோ சத்துக்களுமே இந்த கருவேப்பிலை இலைகள் இருக்குது. நம்மளோட கருவேப்பிலை இலைகளை நம்ம ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த விட்டமின் ஏ சத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கண்களை வந்து ஷார்ப்பாக வச்சுருக்கக்கூடியதுன்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட பார்வை, தூர பார்வையினால், அப்புறம் அதாவது இருட்டில் வந்து மங்கலாக தெரியும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க கருவேப்பிலை இலைகளை ரெகுலராக நம்ம எடுத்துகிட்டு வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த விட்டமின் ஏ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்களை வந்து ஷார்ப்பாக வச்சுருக்கக்கூடியது, கண்களை பாதுகாக்கக்கூடியதுன்னு சொல்லலாம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு இருக்கு இல்லைங்களா, கெட்ட கொழுப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா கரைச்சி வெளியேற்றக்கூடிய தன்மையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருவேப்பிலை இலைகளுக்கு இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மார்பக புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய் இந்த மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி அந்த மார்பக புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீக்கக்கூடிய தன்மையுமே இந்த கருவேப்பிலை இலைகளுக்கு இருக்குன்னு சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து பச்சை கடலை பருப்பு, உளுந்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதோடு வந்து பார்த்தீங்கன்னா வரமிளகாய், பூண்டு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த துவையலுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப உடலுக்கு வந்து குளிர்மை தரக்கூடியது, சட்னிக்குமே டேஸ்ட்டு தரக்கூடியது, அதே மாதிரி அதிக மருத்துவ குணங்கள் நிறைந்ததுன்னு சொல்லலாங்க. நம்ம கருவேப்பிலை இலைகள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை இலைகள், கொத்தமல்லி, புதினா நம்ம எதெல்லாம் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ இந்த இலைகள்லாம் நம்ம இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. நம்ம கருவேப்பிலை இலைகள் எக்ஸ்ட்ராவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம ஆட் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்குன்னு சொல்லலாங்க. அதை தூதுவளை இலைகளுமே நம்ம ஆட் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்சுலின் உற்பத்தியை வந்து சீராக வச்சுருக்கக்கூடிய தன்மையுமே இந்த கருவேப்பிலை இலைகளுக்கு இருக்குது. இன்சுலின் உற்பத்தியை வந்து சீராக வச்சுருக்கக்கூடிய தன்மை இந்த கருவேப்பிலை இலைகளுக்கு இருக்குது. நீரிழிவு நோய்களை வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்தி அந்த நீரிழிவு நோய்களை வந்து வராமல் தடுக்கக்கூடிய தன்மையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலை இலைகளுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். நிறைய பேருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தோன்னா சின்ன வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா முடியெலாம் வந்து பார்த்திங்கன்னா நரைச்சி போயிருக்கும், அப்புறம் முடி வந்து வெள்ளையாக இருக்கும். நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதெல்லாம் வந்து பித்த நரைன்னு சொல்லுவாங்க. சின்ன வயசுலேயே வந்து பார்த்தீங்கன்னா முடியெல்லாம் வந்து நரைச்சிருக்கு, வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பித்த நரைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பித்த நரையை வந்து போக்கக்கூடிய தன்மை வந்து இந்த கருவேப்பிலைக்கு இருக்குது. இந்த கருவேப்பிலை இலைகளை வந்து நம்ம வந்து அதாவது ஹேர் பேக் மாதிரி நம்ம வந்து அதை வெறுமனே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை இலைகளை வந்து ஒரு சின்ன வெங்காயம், செம்பருத்தி பூ இதெல்லாம் நம்ம அரைச்சி நம்ம வந்து ஹேர் பேக் மாதிரி போட்டு வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா முடி உதிர்தலை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இளம் நரைகளையுமே வந்து பார்த்தீங்கன்னா போக்கக்கூடிய தன்மை வந்து இந்த கருவேப்பிலை இலைகளுக்கு இருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குடல் வந்து சுத்தமாக இருந்துச்சு அப்படின்னாவே பல பிரச்சனைகள் வராதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய தன்மை வந்து பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலை இலைகளுக்கு இருக்குது. இது எப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா இந்த கருவேப்பிலை இலைகள் கூட வந்து பார்த்தோன்னா சுண்டைக்காய் வத்தல் இருக்குதுங்களே, அந்த சுண்டைக்காய் வத்தலும் கருவேப்பிலை இலைகளையும் கலந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி ஏதோ ஒரு டிஷ் செஞ்சு சாப்பிட்டுட்டு வரப்போ வந்து பார்த்தோன்னா குடலோட ஆரோக்கியம் வந்து மேம்படும் அப்படின்னு சொல்லலாங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் இர்ரெகுலர் பீரியட்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சர்க்கரை நோயாளிகள், ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொலிவிழந்து காணப்படும். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலை இலைகளை வந்து ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனைகள்லாம் சர்க்கரை நோய் கண்ட்ரோல் ஆகும், இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து கண்ட்ரோல் ஆகும், ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா பிரைட்டனிங் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலை இலைகளோட மோர் கலந்து நம்ம ஒரு 3 மந்த் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடிச்சிட்டு வரப்போ முடி கொட்டுறது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வயிறுமே வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாகும்னு சொல்லலாம். கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலை மோர் ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிறுநீரகத்தை வந்து சுத்தப்படுத்தக்கூடிய தன்மையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலை இலைகளுக்கு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நம்ம வதக்கின எல்லா பொருட்களையுமே வந்து பார்த்திங்கன்னா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம வந்து நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் கொரகொரப்பாகவும் நம்ம வந்து சாப்பாட்டுக்கு நம்ம எடுத்துக்கிறப்ப கொஞ்சம் கொரகொரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. இட்லி தோசைக்குங்கிறப்ப நைஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா இந்த கருவேப்பிலை இலைகள் கூட மலை நெல்லிக்காய், பீட்ரூட்டு, இஞ்சி இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா நம்ம ஆட் பண்ணி நம்ம ஒரு ஜூஸ் மாதிரி ரெடி பண்ணி அந்த மாதிரியும் குடிக்கலாம். கருவேப்பிலை இலை, மலை நெல்லிக்காய், பீட்ரூட், இஞ்சி இதெல்லாம் கலந்து ஒரு ஜூஸ் ரெடி பண்ணி குடிக்கலாம். இந்த மாதிரி நம்ம குடிச்சிட்டு வரப்ப நரம்பு பிரச்சனைகள் வந்து பார்த்தோன்னா சால்வ் ஆகும்னு சொல்லலாம். நம்ம நரம்பு பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகி நம்ம நரம்புகளையும் எலும்புகளையும்
ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்குமே இந்த கருவேப்பிலை, மலநெல்லிக்காய், பீட்ரூட், இஞ்சி ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி நம்மளோட இதயத்தை வந்து பார்த்திங்கன்னா பராமரிக்கிறதுல ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாங்க. கெட்ட கொழுப்புகளை வந்து பார்த்திங்கன்னா கரைச்சி வெளியேற்றிட்டு நம்மளோட இதயத்தை பாதுகாக்கிறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ் ஆகுதுன்னு சொல்லலாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா எண்ணெய், கடுகு, சீரகம் இதெல்லாம் போட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை போட்டு நம்ம இந்த அரைச்ச அந்த துவையில வந்து நம்ம வந்து இதில் போட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்க வச்சு நம்ம எடுத்துக்கிறப்போ வந்து பார்த்தோன்னா சீக்கிரமாக வீணாகாது. இப்போ காலையில் நம்ம அதை வந்து செய்தால் கூட மீதம் இருந்துச்சு அப்படின்னா அது நைட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு டைம் நல்லா கொதிக்க வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கிறப்போ ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா அதோட தன்மை வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது உடம்புக்குமே கெடுதல்னு சொல்லலாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகள் இன்னும் இருக்குதுன்னு சொல்லலாங்க. வயிறு உப்புசம் வந்து குறையும், மலச்சிக்கல் சரி செய்யும், தொற்று நோய்களை வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணக்கூடியது, கெட்ட கழிவுகளை வெளியேற்றக்கூடியது, கல்லீரலை தூய்மையாக வச்சுக்கும், கர்ப்பிணிகளுக்கு வந்து ரொம்ப அந்த சிம்டம்ஸ் இருக்குல்ல, வாமிட்டிங் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம். ஸோ இந்த மாதிரி நிறைய நன்மைகள் இருக்குது. நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். பட் ஆனால் இதை வந்து ரொம்ப நேரம் கேட்குறதுக்கு யாரும் ரெடியாக இருக்க மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயனடையட்டும். நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.